வெல்கம் டு ரோசஸ் இந்தியன் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ் நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெத்திலி ஃப்ரைனோடனே அது வந்து ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வெஜிடேரியன் ரெசிபி. இது நம்ம வாழைப்பூவில் தான் பண்ண போகிறோம். அதாவது வாழைப்பூ வந்து எப்படி வந்து அதை வந்து பிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா வந்து இப்படி உரித்து எடுத்துக்க வேண்டியதான். நம்ம இதே மாதிரி திருப்ப எங்கேயும் இதே மாதிரி நம்ம வந்து லாஸ்ட் பார்ட் வரைக்கும் எடுக்கணும். அதாவது சின்னதாக வரும், அது வரைக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கணும். இப்போ இதை வந்து எப்படி பிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் பெருசாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இதையும் எடுத்துட்டு அப்புறம் இங்கே வந்து ஒரு ஒயிட் பார்ட் இருக்கும். இந்த ரெண்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். வாழைப்பூவில் நம்ம வந்து 65 வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து நம்ம லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இது ரொம்ப வெட்டாக இல்லை அப்படின்னு நம்ம நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இதெல்லாம் போட்டாச்சு. நம்ம இது ஃப்ரை ஆனோன்னு பார்க்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அகைன் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.